வணக்கம். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த லஞ்ச் செஞ்சிடலாம். சாதம் வடிச்சிருந்தா போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை ஒரு சின்னது, ஒரு 3 லவங்கம். இது ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். நம்ம தேவைப்பட்ட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வதக்கி விட்டுக்கோங்க, கண்ணாடி பதம் வரட்டும். ஒரு 10 பல் பூண்டை நல்லா நச்சுக்கி வைக்கணும். அரைச்சிடக்கூடாது. சாஃப்டாக நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோடய வாசனை நல்ல மணமணக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு. நான் ஒரு 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை கூட்ட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் செஞ்சுருக்க அளவு ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் அப்படியே கரண்டியாலேயே மசிச்சுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி வெந்து வர்றது தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ சிகப்பு மிளகாய் தூள் கலருக்காக காரம் இருக்காது, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை. வீட்டு மிளகாய் தூள் இருக்கும், அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், எல்லாம் ஒன்றா திரண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் அந்த தக்காளி சாதத்துக்கே ஒரு சுவையும் மணமும் இருக்கும். இப்போ நம்ம சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும்னா நம்ம வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சும் போது இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தை நல்லா பளபளன்னு வடித்து வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இதை ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடிக்கு செய்ய சொல்லி கேட்பாங்க குழந்தைங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சாதத்தோடு நல்லா அந்த காரம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சிட முடியும். இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்யலாம், நம்ம வீட்லேயும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் பிடிச்சமான தக்காளி சாதம் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். விச்சி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.